நீங்கள் டெய்லரா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதுங்க. நீங்கள் தையல் மிஷினில் ரொம்ப நேரமாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ தையல் மிஷினை எப்போவுமே போடும்போது சென்டரில் பேக்கில் எந்த ஒரு சுவரம் இல்லாமல் போட்டுறாதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வால் இருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஃப்ரண்ட்டில் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பராக நீங்கள் அதாவது இந்த மிஷினில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான பிளேஸில் வந்து உங்களோட மிஷினை போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அங்கங்கே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வெளியே காட்டாமல் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் தான் இது. ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டு வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லை, முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கணும், பின்னாடி வால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ரொம்ப டயர்டாக இருக்கும், பேக் பெயினாக இருக்கும், அப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உட்காரக்கூடிய சேர் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஒரு ஸ்டூலாக பார்த்துக்கோங்க, உட்டன் ஸ்டூல். அதுக்கு மேலே குஷன் வைக்கணும் வைக்காதும் உங்களோட விருப்பம். நான் குஷன் வைக்க மாட்டேன். உங்களுக்கு குஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கும் அந்த ஸ்டூலுக்கும் இடையில ஹைட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஹைட் வித்தியாசம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கை வலிக்கும். எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டூல் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு ஸ்டூல் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான ஹைட்டில் நம்ம உட்காடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பாடி பெயின் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலைக்கு அப்பப்போ தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கேப் வேணும்னு தோணுச்சுன்னா மிஷினை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் நடந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெளியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு மிஷினை மட்டுமே பார்த்துட்டு உங்களை பார்க்கலாம், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கையும் பார்த்துக்கோங்க. என்னென்னா ஹெல்த்து தான் நமக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை பாருங்கள். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பிஸ்னஸ் டிப்ஸு, மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்களும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸை ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மட்டும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கூட கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண 10வது நாள்லேருந்து எப்படி சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லி தரப்போகிறோம். முடிக்கும் போது எப்படியெல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணி டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாலாம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஒரு டிசைனராக மாற்றக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்கிட்ட வந்தீங்கன்னா மட்டும் போதும், ஜஸ்ட் கற்றுக்கிட்டால் போதும். டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ்.